நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கலான்னு சில சமயம் நம்மளுக்கு தோணும். அப்போ அது தோணும் போதில் எனக்கு இந்த ஒரு கதை ஞாபகம் வரும். நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஃபார்மர் வந்து ஒரு முயல் அண்ட் சிங்கம் ரெண்டையும் வளர்த்துறாரு. முயல் வந்து ஒரு கேஜுக்குள்ளே வச்சுருப்பாரு. டெய்லியும் வந்து கேரட்ஸு, பீட்ரூட்டு அந்த மாதிரி நல்ல ஃபுட்டு கொடுத்து அது கேஜுக்குள்ளேயே இருக்கும். நல்லா சாப்பிட்டு புழுக்கு முழுக்குன்னு இருக்கும். பார்க்குறக்கே ஆசையாக இருக்கும். அந்த ஃபார்மர் டெய்லி எடுத்து கொஞ்சிட்டு இருப்பார். அதே சமயம் அந்த சிங்கத்தை வந்து டெய்லி நீ போய் வேட்டையாடுன்னு சொல்லி வேட்டையாட அமைச்சிருவார். அந்த சிங்கம் போய் அலைஞ்சு திரிஞ்சு வேட்டையாடி அதோட ஃபுட்டை கொண்டு வந்து அதை சாப்பிட்டு அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு சமயம் வந்து அந்த சிங்கத்துக்கு வந்து தோணுச்சு, நம்ம ஏன் வந்து இந்த முயல் மாதிரி இருக்கக்கூடாது, இந்த முயலை எப்படி வந்து பேம்பர் பண்ணுறாரு ஃபார்மர், நம்மளை மிரட்டி போய் வேட்டையாடுன்னு சொல்கிறாரு. அந்த சிங்கம் வந்து வேட்டையாடிட்டு வரும்போது டயர்டாக வரும். அந்த முயல் பார்த்தீங்கன்னா சிங்கம் கிராஸ் பண்ணும்போது வந்து பயந்து நடுங்கி அப்படி தான் உட்காந்துருக்கும். அந்த சிங்கம் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்டு முதலாளிகிட்ட போய் கேட்குது, எனக்கும் இந்த முயல் மாதிரி இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு கொடுங்க, பேம்பர் பண்ணுங்கள், நானும் கேஜுக்குள்ளே சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் கேட்கும். வேறு வழி இல்லாமல் ரொம்ப அடம் பிடிச்சனால அந்த ஃபார்மர் வந்து ஓகே ஃபைன், நீ கொஞ்ச நாள் கேஜுக்குள்ளே இருன்னு சொல்லிட்டு முயலை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கேஜுக்குள்ளே போட்டுடுறாரு. இதே மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்து அதை பேம்பர் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு நாள் நல்லா இருந்துச்சு, 2 நாள் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முயல் வந்து வெளியே இருந்துட்டு அப்படியே ஜாலியாக ஓடி ஆடி தெரிஞ்சுட்டு சிங்கத்தை பார்த்து கேட்குது, டேய் சிங்கம் சாப்பிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த சிங்கம் யோசிக்குது, நம்ம கிராஸ் பண்ணும்போதே வந்து நம்மளை கண்டு பயந்த முயல் இப்போ வந்து வெளியில் எப்படி ஜாலியாக நம்மளை வந்து ஹாய்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது அப்படின்னு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தால் தான் நம்மளுக்கு மரியாதை. நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் தான் மதிப்பு. நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்றைக்குமே நம்ம தவிர்க்கக்கூடாது. நீங்கள் சிங்கமாக இருக்கணுமா முயலாக இருக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க.